வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்பிள் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 80s 90s காலகட்டத்திலலாம் இந்த கேக் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. நான் இதை எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு 5 கப் கேக் எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இருந்தது அப்படின்னா நமக்கு கேக் செய்யும் பொழுது சரியாக வராது. அதனால் கட்டி இல்லாமல் உதிர்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடான பிறகு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுங்க. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிட்டு அரை கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க, ரொம்ப திக்காக வேண்டாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சாக்லேட் கப் கேக் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா ப்ளைன் வெனிலா கேக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது செய்யும் பொழுது அது கூட கண்டிப்பாக கொக்கோ பவுடர் சேர்க்கணும். ஏன்னா இந்த ஆப்பிள் கப் கேக் வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். அதனால தான் ப்ரெட்லேயும் வச்சு செய்யலாம். ஆனால் டேஸ்ட்டு வந்து கேக்கில் செய்யும் போது டேஸ்ட்டு அதில் வராது. அப்பப்போ செக் பண்ணிகிட்டே நான் இருக்கேன். நீங்களும் அதை செக் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிடும். ஒரு பிசுக்கு பதமாட்டம் வந்தால் போதும், அரை கம்பி பதம் அந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும். அப்படி வரும்பொழுது நம்ம அடுப்பை லோ பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கோம்ல, பொடி பண்ணி வச்சுருக்க கேக்கை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா கோகோனட் மில்க் பவுடர்லாம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரை கம்பி பதம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பொடி பண்ணி வச்சுருக்க கேக் பவுடரை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இது கூட பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெசிகேட்டட் கோகோனட் நான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது சூட்டுலேயே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் ஒரு பைண்டாகி வந்தால் போதும். உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க, இல்லை கோகோனட் பொடி சேர்த்துக்கோங்க. நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இது கூடவே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி கேக் செய்யும் பொழுது பட்டர் எண்ணெய்லாம் சேர்த்துருப்போம். அதனால் கொஞ்சம் சேர்த்தா போதும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆறிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டி பால்ஸாக உருண்டு பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த டைமில் நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ கிட்ஸுக்கு நட்ஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கும், கேக் கொடுத்த மாதிரியும் இருக்கும். உங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவர் கேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. பார்த்திங்களா, எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். அது கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கோகோனட் பொடி தூவி விட்டுருக்கேன். அதை பார்க்க அழகாக இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ஆப்பிள் கேக் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி அப்பப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா சாந்தி உலகம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.